தகே, இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னையே திகைக்க வைக்கப் போகின்றது. ஒரு செய்தியாக இருக்கப் போகிறது. என் குழந்தையே, உனக்கே தெரியாமல் ஒருவர் உன்னை விரும்பி கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அது உன் மனதுக்குள் எத்தனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? அது யார், என்ன நினைப்பதற்கு என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என்னை பற்றி யாரும் யோசிப்பதில்லை. என்னவாக இருந்தாலும் என்னை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் சாப்பிட்டாயா என்று கேட்கின்ற என்னை யாரும் சாப்பிட்டாயா என்று கேட்பது கூட கிடையாது என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன் அப்பன் இப்பொழுது சொல்லும் பொழுது அது எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. எனக்கே சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் என்னுடைய பிள்ளை உனக்கு எவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கும். என் பிள்ளையே, நீ சொல்வது எனக்கு புரிகின்றது. உன்னுடைய மனநிலையும் இந்த வாழ்க்கை சூழ்நிலையும் உணராத இல்லை. என் குழந்தையே, என்ன கொடுக்க வேண்டும், எதை எப்பொழுது நடத்த வேண்டும் என்பதனை நீ இத்தனை நாளும் உனக்கு யாரும் இல்லை என்று, யாரும் உன்னை நினைக்கவில்லை என்று, உன்னை பார்த்து சாப்பிட்டாயா என்று யாருமே கேட்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் இதையெல்லாம் உனக்கு தெரியாமலே ஒருவர் தானாக உன்னிடத்தில் பேசுவதாக பேசிக் கொண்டிருந்தார். அந்த அளவிற்கு உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வந்த அந்த உறவை பற்றி இன்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து உனக்கு இத்தனை நல்ல விஷயங்களை செய்கின்ற இவர்களை நிச்சயமாக என் குழந்தை நான் தெரியப்படுத்திவிட வேண்டும் என்றுதான் இன்று உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். அதனை என்னுடைய குழந்தை உடனடியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் அப்பன் எனக்கு இருக்கின்றது. என் குழந்தையே, இப்பொழுது நீ கேட்கின்றாயா? இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கின்றாயா? கேட்டாயா? எதையுமே கேட்கவில்லையே. என் குழந்தை, தன் வாழ்க்கையில் ஒரு உண்மையான அன்பினை கேட்டாய். தன் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்கு அன்பு கொடுக்கின்ற ஒரு உறவை கேட்டால் அந்த உறவு இப்பொழுது உனக்கு நான் கொடுக்காமல் போய்விட முடியாது அல்லவா? உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இப்பொழுது உன் அப்பன் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எதற்கும் நீ அதிகமாக ஆசைப்பட்டது கிடையாது. என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் மிகுதியாக நம்பிக்கை எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது. பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற சந்தோஷத்தை நீ கேட்காமலே இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் நடக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டேனானால் நடத்தி கொடுக்காமல் நான் எங்கும் சென்று விட மாட்டேன். அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்றாமல் நான் வேறு எங்கும் பயணித்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் அன்பு ஒருவருக்கு புரிய வேண்டும் என்றால் அவர்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை அற்புதங்களும் அவர்களுக்கு அதனை தெரியப்படுத்தும். தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் என் குழந்தையே. பொதுவாகவே அடுத்தவருக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது என்றால் அதை கண்டு அதிகமாக பொறாமைப்படுகின்ற மனிதர்கள்தான் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். எந்த நிலையிலும் உனக்கு நல்லது என்று ஒன்று நடந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும் உனக்கு நல்லது என்று ஒன்று
உன்னிடத்தில் வந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் எல்லாம் இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள். உனக்குத்தான் யாரும் இல்லையே, உனக்கு ஒன்று என்றால் யார் கேட்பார்கள் என்பது போன்ற எண்ணம்தான் இவர்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த நிலையிலும் உன்னுடைய துன்பங்களை கண்டு வருத்தப்படாதவர்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ கண்ணீர் வடித்தாலும் அதை கண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வருத்தப்படாதவர்கள். இவர்கள் எல்லாம் என்ன செய்துவிடப் போகிறார்கள்? இந்த வாழ்க்கையில் என்றும் நீ நினைத்தது எல்லாம் முடிந்து விட்டது. அதனால் இவர்களை விட்டு என் குழந்தை நீ ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று நீ முழுமையாக உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதும், உனக்காக உன் அப்பன் நான் வருகின்றேன் என்பதும் உனக்கு புரிந்து கொண்ட பிறகு சில விஷயங்களை நீ இன்றே தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். யாருமே இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் உன்னை தேடி ஒருவர் வருகிறார். உனக்கு தெரியாமல் உன்னை நேசிக்கிறார்கள். நிச்சயமாக இவரை யார் என்று நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் அசைவுகளையும் ரசிக்கின்றார்கள். நீ என்ன செய்கிறாய் என்பதை கவனித்து பார்க்கின்றார். இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை அற்புதமான விஷயங்களும் நீ அறியாமல் இருக்கும் பொழுது கூட இவர்கள் அதனை உனக்கு எடுத்து விட முயற்சி செய்கிறார்கள். இத்தனை தாண்டி நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைய முடியாமல் கண்ணீர் வடித்தாயோ அதனை உன்னிடத்தில் சேர்த்து உனக்கு மிக பெரிய ஆறுதலை கொடுத்து கொண்டிருந்தார். உனக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இவர் உன் மீது அது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விடாமல் உன்னை எப்பொழுதும் தன் கைப்பிடித்து வழிநடத்த வந்து கொண்டிருக்கின்றார். உனக்குதான் இவர்கள் நமக்காக இருக்கிறார் என்று தெரியவில்லை. இன்னும் சில குழந்தைகள் இருக்கின்றார்கள். எப்பொழுதுமே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று, தனக்கு ஒரு தேவை என்று ஒன்று வரும்பொழுது மட்டுமே ஒருவரை பயன்படுத்துவது, தன்னுடைய தேவை முடிந்தவுடன் அவர்களை விட்டு விடுவதும் தன்னுடைய வேலையாக வைத்திருக்கின்றார்கள். எல்லாம் எப்படி கிடைக்கும் என்பது இருந்தாலும் எப்பேற்பட்ட உறவு இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் இதற்கு ஏற்றது போல அவர்களின் எண்ணங்களுக்கு தகுந்தாற்போல நமக்கு அவர்கள் எந்த அளவிற்கு அன்பினை கொடுக்க நினைக்கின்றோமோ அதே அளவிற்கு அன்பினை அவர்களும் கொடுக்க நினைக்க வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் அதிசயங்களை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். மேலும் மேலும் பல நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். நம் மீது அன்பு கொண்டவர்களை நாம் ஒதுக்காமல் இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கை நமக்கு பேரதிசயத்தை காண தரும். அதுபோல எந்த ஒரு விஷயத்திலும் யாரையும் நாம் காயப்படுத்துவது, தேவைக்காக பயன்படுத்துவது தவறு. அதுபோல அதிகமாக எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டு நாம் ஒருவரிடத்தில் பேசும் பொழுது இந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் ஒருவர் நடத்தும் பொழுது சரி, உனக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கும் பொழுதும் ஒரு உறவுகளை நாம் இழந்து விடக்கூடாது. அந்த நிலைக்கு நீ ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. சென்றது போல உனக்கு தெரியாமல் உன்னை ஒருவர் நேசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ
யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு அவரை பற்றி வெளிப்படையாக சொல்கின்றேன் என்று உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் முன்னோடு தொடர்ந்து வருகின்ற இவரை உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டுமானால் உன்னை பற்றிய கவலைப்படாமல் இருக்கலாம். உன்னிடத்தில் எந்த விஷயத்தை பற்றியும் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் உன் அப்பன் கேட்கும் போது அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை அப்பன் கேட்பது அல்ல. உன்னோடு இருக்கும் வரை உனக்காக நான் வருவேன் அல்லவா? உன்னை நான் என்னுடைய பிள்ளையாக அதிகமாக நேசிக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் என்பதனை ஒரு நாள் அதிகமாக யோசி. அதனால் யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்காக என்றும் முன்னோடு இருக்கின்ற இந்த அப்பனை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்பன் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. யாரும் இல்லை என்று நீ ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது அப்பன் அன்பு நிச்சயமாக அங்கு தோற்று போய்விடுகின்றது. உனக்காக என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நன்மைகளை நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்வழிப்படுத்த வாழ வைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டால் போதும். அப்பன் மிஞ்சி உன் மீது அன்பினை யாரும் வைத்துவிட முடியாது. நீ வணங்குகின்ற இந்த தெய்வங்கள் இன்றி வேறு யாரும் உன்னை காத்துவிட முடியாது. வேறு யாரும் இல்லை. எந்த வகையிலும் கணக்கில் எடுத்து கொள்ளாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையை கொடுக்க உனக்கு எப்பொழுதும் எதை நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த நேரத்தில் அதை நான் நடத்துவேன் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் குழந்தை உன் மீது அன்பு செலுத்தவும் எப்பொழுதும் உன்னையே தொடர்ந்து வரவும் நீ நல்லபடியாக சாப்பிட்டாயா இல்லையா என்பதனை கவனிக்கவும் உனக்கு என்னவெல்லாம் நடத்த வேண்டும் என்பதனை எப்பொழுதும் தெரிந்து புரிந்து இருக்க வேண்டும். உன்னுடைய மனநிலையில் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதனை சரியாக உணர்ந்திட இந்த அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அப்பன் இத்தனை சொல்லிவிட்ட பிறகும் கூட எனக்கு யாரும் இல்லையே என்று நீ சிறகு மற்றும் என்ன செய்தாலும் அதில் உனக்கு மனதில் கிடைப்பதில்லை என்றுதான் நினைக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் இனி எதற்காகவும் நீ வருத்தப்படாதே. யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லி நீ புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கக்கூடாது. உனக்காக எங்கும் உன் அப்பன் நான் வருகின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் எதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டிருக்காமல் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்கின்றேன் என்பதை மட்டும் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். உன்னுடைய தெளிவான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கட்டும். அத்தனையும் உனக்கு உனதாக என்றால் மாற்றி கொடுக்கப்பட முடியும். அப்பன் இருக்கின்ற இந்த இல்லம் நிச்சயமாக மிக பெரிய அதிசயங்களை எல்லாம் விரைவில் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள்வாயா? யாரும் இல்லை என்று நீ சொன்ன அந்த வார்த்தையினை நீ திரும்ப பெற்று கொண்டாய். ஆச்சரியமாக அப்பன் அத்தனை சந்தோஷமாக இருக்கின்றது. நான் இருக்கும் பொழுது நான் உனக்காக வரும் பொழுது நீ சொன்ன அந்த வார்த்தை என்னை காயப்படுத்தத்தான் செய்யும். உன்னை பற்றி ஒவ்வொரு நொடியும் நான் என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதற்கும் உன்னை தேடி வருவது
ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பது மிக பெரிய புரிதலாக என்றென்றும் நிறைவாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ கண்ணீர் சிந்தும் பொழுது உன் கண்ணீரை யாரும் துடைக்கவில்லையே என்றுதான் நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஒருபோதும் அப்பன் நான் என்றென்றும் உன் கண்ணீரை துடைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு நடப்பதையெல்லாம் இந்த அப்பன் அன்போடு ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் உனக்கு நடக்க வருகின்ற துன்பங்கள் உன்னை நல்வழிப்படுத்த நடத்துகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி எதுவும் உன்னை பெரிதாக பாதிக்காது என் செல்ல குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.